ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் டைம் ரிலேட்டடாக இருக்க ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் எப்படி நம்ம கன்வர்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம டைம் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக இருக்க ரீல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வரக்கூடிய நம்ம வீடியோக்களையும் நீங்கள் அடுத்தடுத்து உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்மேட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து எப்படி ஹவர்ஸில் எடுத்துகிட்டு வர போகிறோம், எனக்கு என்னென்ன டைமிங் ஃபார்மேட்டில் எனக்கு வேணுன்ற கான்செப்டில் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதிலே இதே ஃபங்க்ஷனில் நம்ம டேட் எடுத்துகிட்டு வருது, எப்படி டேட் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு வருது. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நவுன்ற ஃபங்க்ஷன் எடுத்து போட்டுருங்க. நவுன்ற ஃபங்க்ஷனோட கான்செப்ட் என்னென்னா டேட்டும் டைமும் வருது. கரண்ட்டாக இப்போது இந்த செகண்டில் என்ன இருக்குன்றதை இந்த ஃபங்க்ஷன் காட்டும். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சாம்பிளாக எடுத்து காட்ட போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் எனக்கு வேணுன்றது இங்கே இருக்குது. என்ன ஃபார்மேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுன்றதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நான் வந்து இங்கே நான் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்லேருந்து இப்போது இந்த டைமில் இருக்க ஹவர்ஸை மட்டும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது ஃபங்க்ஷன்ஸ் ஹவர்ஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா 20. ஸோ 20ன்றது ரயில்வே டைமில் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு இதுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். பிஎம் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நார்மல் 12 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த பிஎம்ன்ற கான்செப்ட் இல்லாதனால இது 24 ஹவர்ஸ்னால இது 17 to 30 ஹவர்ஸ்ன்ற கான்செப்டில் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே தான் சேம் அந்த டெக்ஸ்ட்டில் டபுள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா டபுள் டி நம்ம அந்த கான்செப்ட் டேட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணாலும் நீங்கள் தயவு செஞ்சு இதில் திரும்ப அதே தான் சொல்கிறேன், கொட்டேஷன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி தான் 20 ஹவர்ஸ்ன்றது இது நவ் ஃபங்க்ஷன்றது அப்போக்கப்போ சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது வந்து கரண்ட்டாக அந்த செகண்டில் நம்ம எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சமயத்தில் இப்போ என்ன செகண்ட்ஸில் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக அது மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ 21 இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ என்ன டைம் இருக்கோ அப்போ என்ன ஹவர்ஸ் இருக்கோ அதுதான் இதில் காட்டும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 AM நீங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் பிரகாரம் எனக்கு இங்கே வந்து 20 இப்போ என்ன டைமிங்ன்ற கான்செப்ட் எனக்கு வேணும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டைம் டெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து இதுதான் கமா கொட்டேஷனில் இப்போ எனக்கு ஹவர்ஸில் வேணும். ஸோ ஸ்மால் லெட்டர் தான் போடணும். ஸ்பேஸ் ஏஎம்ன்றது கேப்ஸில் வரணும். ஏஎம்பிஎம் வந்து நமக்கு எப்பவுமே கேப்ஸில் தான் போட்டாகணும். கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ 8 PM ஆகுது. இப்போது இது ரயில்வே டைமில் இருக்குது. பட் நான் இப்போ இதை நார்மல் 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் நான் எடுத்து வந்திருக்கேன். இப்போ எனக்கு வெறும் ஹவர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 8 மணின்றது மட்டும் உங்களுக்கு தெரியும். 8 மணியில் என்ன செகண்ட்ஸ்ன்றது தெரியாது இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது டெக்ஸ்ட்டு இதே டைமு கமா கொட்டேஷன் ஹவர்ஸ் மினிட்ஸ் ஸ்பேஸ் ஏஎம்பிஎம்ன்றது கேப்ஸ் தான் வரணும். இதுதான் நீங்கள் மறக்காமல் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் இதுதான். உள்ளே போகிற டைம் அண்ட் ஹவர்ஸு மினிட்ஸு எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் தான் போடணும். இது ஏன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கணுங்க. ஸோ நம்ம இந்த கான்செப்டில் போட்டால் மட்டும் தான் இது கிளியராக வந்து ஒர்க் ஆகும். இப்போது 8:45ன்றது இப்போ கரண்ட் டைம். ஸோ இப்போ 8:45 16 செகண்ட்ஸ். இப்போ எனக்கு இதுலேயே வந்து செகண்ட்ஸோட எனக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்க செகண்ட்ஸோட வேணுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், அதே தான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ கமா கொட்டேஷன் கொடுத்துட்டு ஹவர்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் ஸ்பேஸ் ஏ அண்ட் பின்னு கொடுக்குறேன். ஏஎம் ஆர் பிஎம். இப்போ வந்து இது ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்கேன், A/P. உங்களுக்கு எல்லா விதமான ஃபார்மேட்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு இது பின்னு வந்துச்சு, ஏன்னா இது வந்து ஈவினிங். ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு ஏஎம்மா பிஎம்மா அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இங்கே ஏஎம் பிஎம்னு கொடுத்தா தான் அது கரெக்டாக காட்டும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா பிஎம் ஆயிடுச்சா? ஸோ இல்லை எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஹவர்ஸில் வேணும், இந்த டைமிங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ஹவர்ஸில் வேணும், சம்பளம் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு டைம் சாரி டெக்ஸ்ட் இந்த வேல்யூ ஆமா கொட்டேஷனில் ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸு டாட் 00 க்ளோஸ். இப்போ
வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எத்தனை செகண்ட், எவ்வளோ மில்லி செகண்ட் வரைக்கும் உங்களால இதில தெளிவா உங்களுக்கு காட்டும். இப்போ 49 அதுக்கப்புறம் இருக்க மில்லி செகண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுவும் இதில காட்டும். ஸோ, இப்போ நீங்க இந்த டைம் ஃபார்மேட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? இப்போ இதிலேயே வந்து இப்போ எனக்கு டேட் எப்படி இருக்கணும்? இது நவ் ஃபங்ஷன்றதுனால இது டைமும் இருக்கும், இதுல டேட் இருக்கும். ஸோ, இப்போ இதிலேயே வந்து நான் டெக்ஸ்ட்டு டேட் ஃபங்ஷன் எடுக்கிறேன். ஓகே, கமா எனக்கு டேட் வேணும். dd/mm/year. ஓகே, கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ, எனக்கு இன்னைக்கான டேட் வந்துச்சு. ஸோ, இப்போ எனக்கு டேட்டும் சேர்த்து வரணும், டைமும் எனக்கு சேர்த்து வேணும். அப்போ நான் எப்படி கொடுக்கணும்? டெக்ஸ்ட்டு வேல்யூ கம்மா இப்போ dd/mm/uyyyy 4 வரை கொடுக்குறேன். ஃபுல்லாக எனக்கு வேணும். சாரி, ஸ்பேஸ் விட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? h:/mm. உங்களுக்கு செகண்ட்ஸு வேணும்னா செகண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். எனக்கு செகண்ட்ஸ் இப்போ வேணாம், வெறும் ஏஎம் பிஎம் மட்டும் தான் வேணும். இப்போது கேப்ஸில் am/pm கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணேன், என்டர் போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டேட் அண்ட் டைம் ஃபார்மேட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டைம் சீரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம இன்னும் அட்வான்ஸான டெக்னிக்ஸும் இதை விட யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸை பற்றி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை பற்றி நீங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸும் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். பை பாய்.